सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं श्रीगुरुभ्यो नमो नमः। கடந்த முறை மனித பிறவியின் உன்னதத்தை மகத்துவத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி என்ன மனித பிறவியில் ஸ்பெஷல், ஏன் மனித பிறவி அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கறச்ச வேதம் சொல்றது அதிகோ விசேஷா புத்தி. ஏனைய ஜீவராசிகளில் மனிதனுக்கு மாத்திரமே புத்தி என்கின்ற ஒரு உன்னத சக்தியை இறைவனாரால் கொடுக்கப்பட்டது. இது எதுக்கு இந்த புத்தி எக்ஸ்ட்ராவா மனுஷனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய இன்வென்ட் பண்றதுக்கு, நிறைய யாரெல்லாம் எப்படிலாம் நம்ம ஏமாத்தணுமோ அப்படி ஏமாத்துறதுக்கு இதுக்குள்ள புத்தி கொடுக்கப்பட்டது. புத்தியானது வெளிமுகமாக செல்லுகின்ற இந்திரியத்தையும் உன்னில் அறிவுமயமாக இருக்கின்ற உணர்வுமயமாக இருக்கின்ற அந்த ஆத்மாவையும் வெளிமுகமாக சென்று தேடி அலைந்து ஏதோ ஒரு சுகத்திற்காக இந்த இந்திரியங்களானது வெளியே சென்று உலக விஷயங்களை நமக்கு கொடுத்து அதில் மனமானது பற்று வைத்து அந்த பற்றினால் சம்சாரம் என்கின்ற துக்கத்தை அனுபவிக்கின்றது. இந்த துக்கத்தில் அனுபவித்து மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்கின்ற பாவ புண்ணியத்திற்கு உட்பட்டு செயல்படாமல் இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித பிறவியில் அந்த புத்தியை உள்முகமாக திருப்பி இந்த புத்தியானது வெளியே இந்திரியங்களோடு கலந்து விஷய சுகங்களோடு கலந்து இருக்கின்றபடியினால் அந்த புத்தியில் கூர்மையானது மங்கி போய் இருக்கிறது. அந்த கூர்மையை சூக்ஷ்ம புத்தி என்று சொல்லக்கூடிய வேத பிரமாணத்தை கையில் கொண்டு, குரு வார்த்தையை கையில் கொண்டு, அதன் ஒத்துழைப்போடு அந்தகரண சுத்தியாகி அதன் மூலமாக உள்ளே அறிவு சுரூபமாக இருக்கின்ற அந்த ஆத்ம சைத்தன்யத்தை இந்த புத்தியால், அதாவது நுண்ணிய புத்தியால், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே என்று சொல்லக்கூடிய அந்த நுண் உணர்வில் அந்த புத்தியை செலுத்தி தான் தன்மயமாய் தானாய் அந்த அறிவு சுரூபமாய் மாற வேண்டும். இதற்காகத்தான் இந்த மனித பிறவியானது இவ்வளவு உன்னதம், இவ்வளவு மகத்துவம், இவ்வளவு கடினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? உலக விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஈடுபடுங்கள். ஆனால் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் அந்த இறை ஆற்றலின் மீது, அந்த தூய உணர்வின் மீது எப்பொழுதும் வைத்து செயல்படுங்கள். இன்னும் அடுத்த முறை சந்திக்கின்ற பொழுது மனித பிறவியினுடைய உன்னதத்தை மேலும் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலேயே திருநறைவு செய்கிறோம். ஓம் தத் சத்.